யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. குட்டி மச்சான், பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அம்மா. இவளுக்கு தான் நீங்க நேரா பேசினா புரியவே மாட்டேதே. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? இவளுக்கு நேராக பேசினாலும் புரியல, சுற்றி வலிச்சு பேசினாலும் புரியல. இப்போ நான் வீட்டுக்கு வந்திருக்கிறதே அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாடா. நீ யோசிச்சு பாரு, அவகிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ்லேயே உன்னை பார்க்க ஈவினிங் வருவேன் ரெடியாருன்னு சொல்லிட்டு. அதை காதில் வாங்கியிருந்தா இந்நேரம் பரபரப்போட உச்சக்கட்டத்தில் வந்து தெருவில் நின்றுக்க மாட்டாளா? மாமா அவ தெருவுக்குலாம் வந்து நின்றுப்பா. ஆனா எங்க சித்தி ஒரு கலவரத்தை கூட்டி இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்க அக்கா வேலைக்கு போறதெல்லாம் தப்பு கிடையாது, அவ வெளியே வந்து நிக்கிறது மட்டும் தப்பு. பொம்பளை பிள்ளையா அவ வேடிக்கை பார்க்கறது தப்பு, பொம்பளை பிள்ளையா அவ வேலைக்கு போறது ரைட்டு. எங்க அக்கா வேடிக்கை பார்க்கறதுக்கு யாராவது காசு தரேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அப்ப எங்க சித்தி சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பாருன்னு சொல்லும். என்ன பண்றது? எங்க சித்தி தான் அதுக்கு ஆசைப்பட்டு நிக்கிறேன். எப்படின்னா குட்டி மச்சான், இந்த வீட்டில் நீ மட்டும் திறந்த புத்தகமாக இருக்க? என்ன மாமா பண்றது? ஓவர் குவாலிஃபைடா கடவுள் அறிவை கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தி தானே ஆகணும். ஆனால் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்த வீட்டில் என் பாடு திண்டாட்டண்டா. ஆமா, நான்லாம் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கேன், உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து லவ் பண்றேன்னு இப்படி லோன்னு பின்னாடி சுத்தினா நான் மட்டும் கையை பிடிச்சிட்டு போயிடுவேன் மாமா. அடப்பாவி பையில. அவளுக்கு உன் அருமை தெரியல, அதுக்கு என்ன பண்றது? அது சரி. டேய், இப்போ நான் என்ன பண்ணேன்? ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த மாதிரி தான். ஆனா நான் உங்க கூட இப்ப உள்ள வர மாட்டேன். ஏன்டா அப்படி? ஒரு சப்போர்ட்டா இருக்கும்ல. மாமா, நான் உன் கூட வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு உன்ன தெரியும்னு சொல்லிட்டு. எங்க அக்காவையே வச்சு எங்க ரேகா அக்கா இப்பதான் பிளான் போட்டு வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிளான்ல நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன், ரேகாவும் கண்டுபிடிச்சிரும், எங்க சித்தியும் கண்டுபிடிச்சிரும் நான் உனக்கு ஏதோ சப்போர்ட் பண்றேன்னு. அதுவும் கரெக்ட் தானே. அதனாலதான் சொல்றேன், நீ போய் உள்ள கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டே இரு மாமா. பின்னாடியே நான் வந்து அப்படியே ஜோதி லைக்கியம் ஆயிக்கிறேன். நான் டியூஷன் விட்டு லேட்டா வர்ற மாதிரியே வரேன். ஏன்னா நான் டியூஷன் போயிருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன்னா தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். ஏன் தேவையில்லாம நீயும் மாட்டிக்கிட்டு? இந்த வீட்டில் இருக்கிற ஒரே துருப்பிச்சுட்டு நீ தான். உன் மூலியமா தான் எனக்கு ஒரு சில நியூஸ்லாம் தெரியுது. அப்படி இருக்கும்போது உன்னையும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு. பெரிய மனசு மாமா உங்களுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நீ வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் என்னன்னு பேசுறேன். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமா, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாம் முக்கியம், புரியுதா? எங்க சித்தி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கும். எந்த கேள்விக்கு ஆசரக்கூடாது, ஆன்சர் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும். டே, அப்போ கொஸ்டினை முன்னாடியே சொல்லினேன். மாமா, இந்த முட்டை கண்ணிக்காக என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பத்தியா? என்ன மாமா பண்றது? லட்டு திங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சோ மாவை பிசைஞ்சி பூந்தி சுட்டு அதுக்கப்புறம் ஜீராவுல போட்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டு புடிச்சு ஒரு வடிவமா கொண்டு வந்தாதானே லட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும். தத்துவம்லாம் பேசுறடா. ஆமா, இதுக்கு மேலேயும் பேசுவேன். அப்புறம் பேசினா இதான் உன் ஏஜ் லிமிட், இவ்வளவுதான்டா நீ பேசணும்னு சொல்லுவீங்க. அதனாலதான் கம்மனு லட்டோட நிப்பாட்டிட்டேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்கிட்ட இருக்கு. வேணாசாமி, நான் உள்ள போறேன்னா. ஆல்வேஸ் ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்ஸ்டா குட்டி மச்சான். எதுக்கு இந்த பவி குட்டி போட்ட பூனை மாதிரி ஹாலுக்கும் வெளியில வரண்டாவுக்கும் போயிட்டு வரா? என்ன கதன் புரியலையே. விஷயம் இல்லாம வெளியில வரமாட்டா. ஏன்னா வெளியில வந்து நின்னா சித்தி திட்டுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவ வெளியில வந்துட்டு போறா அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கையில போன் வச்சிருந்தா கூட போன் பேசுறதுக்கு வெளியில வரான்னு சொல்லலாம். ஆனா கையில போன் இல்லையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சித்தி வேற எங்க போச்சுன்னு தெரியல. ஆபீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி திட்டு வாங்க வைக்கலான்னு பார்த்தா கார்த்திக் சாரு. அது எப்படி கார்த்திக் சார் நம்ம வீட்டுக்கு வர முடியும்? வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை காலையிலேருந்து கார்த்திக் சாரை பற்றியும் பவித்ராவை பற்றியும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்ல, ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஒருவேளை நம்ம இமேஜின்ல வந்து நிற்கிறாரோ? நம்ம இமேஜின்ல அவர் ஏன் வந்து நிற்கணும்? அதுவும் ஆளை பார்த்தா நல்லா தோரணையாக தான் இருக்காரு. இமேஜின்ல நின்னாலும் இவ்வளோ தோரணையிலே வர முடியும்? கையில பேக்லாம் வச்சிருக்காரு, ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரி. கனவுல பேக்கோட இல்லாம வருவாங்க? இல்ல, கார்த்திக் சார் நம்ம வீட்டுக்கு வரதுக்குலாம் சான்சஸ் இல்ல. கார்த்திக் பிரகாஷ் எப்படி வீட்டுக்கு வர முடியும்? இல்ல, இது நம்மளுக்கு கனவு தான், இமேஜின் தான். நம்ம வேணும்னா ஒரு டைம் கூட்டு பாப்போமா? ரேகா, பொறுமையா கூட்டு பாருன்னு. கூட்டு பாரு. 1 2
த்ரீ. கார்த்திக் சார். நல்ல வேலை காதுல விழல. அப்ப இமேஜின் தான். எதுக்கு நம்ம இன்னொரு வாட்டி கூட்டு பார்ப்போம். கார்த்திக் சார். ஹை, செகண்ட் டைம் காதுல விழல. அப்ப கண்டிப்பா இமேஜின் தான். எதுக்கு தேர்ட் டைம் ஒரு வாட்டி கூட்டு பார்ப்போம்னா. கார்த்திக் சார் ஹாய் ரேகா. பேசுறாரு. அப்ப கண்டது கனவு இல்லையா சார்? என்ன ரேகா, ஒரு எம்டி வீட்டுக்கு வந்து நிக்கிற, என்ன சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்காம என்ன வச்சு என்ன ஹைட் அண்ட் சீக்கா விளையாண்டுட்டு இருக்கீங்க? சார் சார் அதெல்லாம் இல்ல சார். ஒரு எம்டி எப்படி வீட்டுக்கு வர முடியும் நார்மல் ஸ்டாஃப் வீட்டுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். சரி, எம்டி நார்மல் ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க கற்பனையில நான் பெரிய அளவே இருந்தா போறேன், புரியுதா? ஆனா என் கற்பனையில நான் சின்ன ஆள் தான். நான் ஏன் வந்திருக்கேன்றதும் சொல்றேன் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட முடியுமா? அது அது வீட்ல இருக்கிறவங்களா? ஆமா ரேகா, வீட்டில் இருக்கிற எல்லாரு கூடயும் பேசணும், அதனால தான் கூப்பிட சொல்றேன். வீட்ல இருக்கிற எல்லாரும் கூடயும் பேசணுமா? ஆமா, வீட்டில் இருக்கிற எல்லாரு கூடயும் தான் பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதையும் தாண்டி எம்டின்னு பெரிய பில்டப்லாம் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த எம்டிக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுங்களேன். கால் வலிக்குதுமா, ரொம்ப நேரமா உங்க ஸ்ட்ரீட்ல நடந்து. ஏமா எல்லாத்தையும் ஷாக்காவே கேட்குற? உண்மையிலே நடந்து கால் வலிக்குதுமா. தயவு செஞ்சு போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. கடவுளே, வில்லி கேரக்டர் எங்கேயாவது கரெக்டாக கொடுத்து வச்சிருக்கா பாரு இந்த அட்மின். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. யாரு பண்ணி கை நிறைய பேக்கோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் பின்னாடி நிற்கிறாங்களே ஷாக் ஆகி, அவங்க 2 பேருக்கு தெரியும். சித்தி சித்தி என் ஆஃபீஸோட எம்டி. ஆஃபீஸில் சிரிச்சு பேசுறது பார்த்தாதுன்னு வீட்டுக்கு வர சொல்றிருக்கியா? சித்தி சித்தி அவர் ஏன் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது சித்தி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இவர் ஏன் வந்திருக்காருன்னு எனக்குமே தெரியாது. என்கிட்ட சொல்ல முடியல. எப்படிடி உங்ககிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு வருவாரு? சித்தி முதல்ல நியூஸ் என்னன்னு கேளு சித்தி. அதுவும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்திக்காக வந்திருக்காருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்னா. தம்பி, ஆஃபீஸோட எம்டின்றதெல்லாம் கரெக்டு தான் தம்பி. ஆஃபீஸ்னா ஆஃபீஸோட வச்சுக்கணும். அது என்ன வீட்டுக்கு வர்றது? அதுவும் ஏதோ பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பார்த்தீங்களா, இதுதான் பெரியவங்கன்றது. ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா ஏன் வந்திருக்கான், எப்படி வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான்னு அவனை பார்த்தோன்னே பாயிண்ட்டை பிடிச்சிடுறேன். இவங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, எதுக்காக வந்திருக்கீங்க? இப்படிதான் மேடம் இருக்கணும். ஒரு எம்டின்னொன்னே அப்படியே ஆஹா ஓஹோன்னு பேசாம என்னன்னு பேசுறீங்க பாருங்க. உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்த பையன் நல்லா தான் பேசுறான். இவனை பத்தி தான் ரேகா சொல்லுச்சு. இவ்வளோ நல்ல பையனா இருந்தாலும் இவளுக்கு எந்த வாழ்க்கையும் கிடைக்க கூடாது. சார், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க, அதை சொல்லலாம்ல. எங்க இவ்வளவு தூரம் நான் வந்து சொல்ற வேலையே இருந்திருக்காது. நீங்க 2 பேரும் கரெக்டா கோஆபரேட் பண்ணியிருந்தா. 2 பேரும் கோஆபரேட் பண்ணியிருந்தாவா? ஆமாம்மா, நீங்களே சொல்லுங்க. ரோஹித் பிரகாஷுக்கு ரிசப்ஷன். அப்படி இருக்கும்பொழுது ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது பவித்ரா மேடம் இருக்காங்களே, பவித்ரா மேடம் அவங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி, ப்ராஜெக்ட் பீக்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்காமலே வந்துட்டாங்க. அதே மாதிரியே ரேகா மேடமும் பவித்ரா மேடம் நோட் பண்ணுறதுல பிஸியாகி ட்ரெஸ் வாங்காமலே வந்துட்டாங்க. அதான் மேடம், 2 ஸ்டாஃப்க்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் அப்படியே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார், உங்களுக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையா? கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு எம்டிஏ நேராக வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்களா? எந்த ஊரில் சார் நடக்குது இந்த நியாயம்? மேடம், எம்டியே வந்து கொடுக்க மாட்டாங்க தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ரேகா இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, ஆனால் பவித்ரா எப்போவோ என் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் பவித்ராவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சார், இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவளுக்கு தேவையில்ல சார். எனக்கு தெரியும் மேடம் உங்களை பற்றி. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற எல்லாருக்குமே நான் நேரில் போய் இன்விடேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃபீஸில் இந்த பிஸி ஷெடியூலால் எல்லாருக்கும் ஆஃபீஸ்லேயே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. எல்லாருக்கும் ஆஃபீஸில் கொடுத்த நான் பவித்ராவுக்கு கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் பவித்ரா என் கூட ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் மேடம். இப்போ என்னத்தை சொல்லி வச்சா அதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா நீங்கள்? மேடம், ஒரு நிமிஷம், எமோஷனல் சீன் பேச போகிறேன், அதனால நான் கொஞ்சம் சோகமாகணும். உங்களுக்கு சொன்னால் புரியாது மேடம், இருங்க மேடம். லாலே லாலே லாலா லாலே. மேடம், இந்த பவித்ரா ஆஃபீஸில் உங்களை பற்றி ஒரு நாள் பேசிட்டு இருந்தா மேடம். அப்போவே எனக்கு நெஞ்சில் ஈரம்லாம் ரொம்ப கரபுரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சில் அப்படியே யாரும் ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதான் தம்பி என்ன சொன்னா? இந்த காலத்தில் அம்மா இல்லாத பிள்ளைங்களெல்லாம் அனாத ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க மேடம்.
அனாதாசிரமத்தில் விட்டுடுறாங்க இல்லை ரோட்டில் விட்டுடுறாங்க மேடம். ஆனால் எங்கள் சித்தி இருக்காங்களே, அவங்க தான் என்ன பெத்த அம்மாவை விட ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் படித்தேன், இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு பவித்ரா சொன்னா மேடம். இது அப்படியே சொன்ன, இது அப்படியே உனக்கு சோறு போட்டு படிப்பு கொடுத்துச்சு. பவித்ரா மட்டும்தான் சொல்லணும்னா, பவித்ரா அப்படி சொன்னதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல மேடம். இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தமமான புனிதமான பெண்மணி இருக்காங்களான்னு உங்களை நேர்ல பாக்குறதுக்காகவே அப்படியே ஓடோடி வந்திருக்கேன் மேடம். தம்பி உண்மையா மேடம்? பவித்ரா அப்படி சொல்லியிருக்கா மேடம் உங்களை பத்தி. தாய்க்கு நிகரா இருக்கிற சித்தியை பார்த்து பாராட்டணும். அதான் மேடம் மெயினா உங்களுக்காகவே 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். 10,000? ஆமா மேடம், 10,000லாம் நீங்க 10 நாள் பவித்ராவுக்கு சாப்பாடு போட்டதுக்கு கூட ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும் மேடம். நான் என்னவோ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரேகாவுக்காகவோ இல்ல இந்த பவித்ராவுக்காகவோ நான் வரல மேடம். இந்த ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், உங்களுக்காக, உங்களோட நல்ல உள்ளத்துக்காக மட்டும்தான் மேடம் நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷிய நான் என் லைஃப்லயே பார்த்ததில்ல மேடம். தம்பி, பவித்ராவை நான் கண்டிக்க செய்வேன்ப்பா. ஆனா என் கண்டிப்பு கூட அவளை நல்லா தான் வளர்த்துருக்கு. ஆமா மேடம், பின்ன இல்லைங்களா? கண்டிக்கிற உங்களால தான் மேடம் நல்ல அம்மாவும் இருக்க முடியும். அம்மானா என்ன, பாசத்தை கொடுத்தா மட்டும் போதுமா? கோவம் வந்தா அடிக்கவும் தான் மேடம் செய்யணும். இல்ல தம்பி, அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? தாராளமா இருக்கு மேடம். நீங்க அடிக்கலாம், உதைக்கலாம், அவ மேல பாசத்தை கட்டலாம், அதுல தப்பே இல்லை மேடம். ஆனா நீங்க அவளை வளர்த்திருக்கீங்க, ஆளாக்கிருக்கீங்க, அதனால தானே மேடம் அவளை சொன்னா. சார் போதும் சார், புரியுதுங்களா? போதும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே புரியுது. அப்படி இருக்கும் பொழுது போதும். பாத்தீங்களா மேடம், உங்க வளர்ப்ப பாத்தீங்களா மேடம்? எம்டின்னு பார்க்காம எப்படி பேசுறான்னு. ஆனா நீங்க அப்படி இல்லை மேடம். மகாத்மா காந்திக்கு அப்புறம் அகிம்சையை கடைபிடிக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான் மேடம். அந்த அன்னை தெரசாலாம் உங்களுக்கு முன்னாடி தோத்து போயிட்டாங்க மேடம். ஆமா மேடம், ஆமா மேடம். தம்பி, உண்மையாவே பவித்ரா அப்படிதான் சொன்னாலா? உண்மையாவே அப்படி மட்டும்தான் மேடம் சொன்னா. கொஞ்சமா சொன்னதுக்கே நான் உங்களை அன்னை தெரசா ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணிட்டேன். அவ முழுசா அவங்கள பத்தி சொல்லியிருந்தா நான் எப்படிலாம் கற்பனை பண்ணியிருந்திருப்பேன்னு என்னால யோசிக்கவே முடியல மேடம். இவர் வந்து மாஸ் படம் ஓட்டுவாரு, வெளியில ஃபயர் எஃபெக்ட்லாம் வரும், அப்படியே கை தட்டி வேடிக்கை பார்க்கலாம் நானும் கேட்டுக்கிட்டே நின்னா, இவர் என்னக்கா அழுகாட்சி படம் ஓட்டிட்டு இருக்காரு? எனக்கும் அதாண்டா புரியல. இப்படிலாம் காட்டி பேச மாட்டான். நீ ஒழுங்கா பேசிட்டு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? பாவம் வந்தால் குழம்பிட்டாப்ல. எப்படி பேசுறதுன்னே தெரியாம, இந்த சித்தி எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம அப்படின்ற இப்படி மட்டும்தான். புரியுதா? பாவம் அந்த மனுஷன் எப்படிலாம் பேசி உன்னை கரெக்ட் பண்ண முடியுமோ, யாரெல்லாம் வச்சு கரெக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஃபுல் எஃபெக்ட போட்டுட்டு இருக்காரு. ஆனா நீ தக்க புரிஞ்சுக்காம அப்பப்ப இந்த மாதிரி கலவரம் பண்ணி விட்டுறேன். மேடம், என்னோட விருப்பம் எல்லாமே எங்க அண்ணன் ரிசப்ஷனுக்கு யார் வராங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு தாய் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் மேடம். தம்பி கண்டிப்பா வந்துருவீங்கல்ல மேடம்? 10,000 ரூபாய் பட்டு புடவை உங்களுக்கு ஓகேவா? நான் சாம்பிளுக்கு தான் மேடம் எடுத்துட்டு வந்தேன். இல்ல ரேட் கம்மியா இருந்தா சொல்லுங்க, முன்ன பின்ன எடுத்துடலாம். கடவுளே, இந்த சித்தி வச்சிருக்கிற மொத்த புடவையும் ஒன்னா விலைக்கு போட்டா கூட 10,000 ரூபாய்க்கு வராது. ஒரே புடவை 10,000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்காரு. இதுல போதுமான வரை கேட்கிறாரா? இல்லப்பா, நான் சிம்பிளா தான் இருப்பேன், அதனால எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ரிட்டன் ஏதாவது கொடுக்க போறீங்களா? இல்ல நான் ஒரு 500, 1000 அந்த ரேஞ்சுக்கு தான் நூல் புடவை எடுத்துட்டு வரேன் மேடம். இல்ல தம்பி, 10,000 ரூபாய் பட்டு புடவெல்லாம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீ தான் நாக ஓகன்னு சொல்லிட்டியே, அப்படி இருக்கிற எனக்கு தகுதி இருக்குல்ல கட்டுறதுக்கு? கண்டிப்பா தகுதி இருக்கு மேடம். அப்போ நீங்க ரிசப்ஷனுக்கு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. அப்புறம் உங்களுக்கு மட்டும் புடவல்ல, உங்க 2 பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு, அப்புறம் யாராவது அப்பா கேரக்டர் இருந்தா அந்த அப்பா கேரக்டருக்கும் ட்ரெஸ் இருக்கு. எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க தம்பி. சார், பாவியக்கா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல இப்படி ஒரு தாய் பாசத்தை கேட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? யாருப்பா நீனு? என்ன தெரியாது அப்படிதானே? சத்தியமா தெரியாதுப்பா. வேணும்னா யோசிச்சு பாக்குறேன். முட்டைக்கண்ணு 2 பேருக்கு முட்டைக்கண்ணு. ஏன் மேடம் இந்த 2 முட்டைக்கண்ணும் அக்கா தம்பி கேரக்டரா? ஆமா தம்பி, பெத்து போடும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன கடுப்புல இருந்தாலோ தெரியாம 2த்தையும் முட்டை கண்ணா பெத்து போட்டுட்டா. ஐயோ பாவம். மேடம், என்னதான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் எனக்கு பவித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க போக தான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த அன்னை தெரசாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பவித்ரான்னு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதனால பவித்ரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பவித்ரா இருக்கலாம் மேடம். கண்டிப்பா இருக்கலாம் தம்பி, அதுல எந்த குறையும் கிடையாது. சரிங்க மேடம், நாளைக்கு வந்துருங்க. ரேகா நீ வந்துருமா? பவித்ரா நீ வந்துருமா? சித்தி பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லபடியா 2 பேரும் வளருங்கன்னா அவங்கள மாதிரி வேற யாராலையும் உங்களை வளர்க்க முடியாது.
தம்பி, இத்தனை வருஷமா இந்த பிள்ளைங்களை நான் வளர்த்ததுக்கு யாரு சொன்னாங்களோ இல்லையோ, இப்போ நீங்க வந்து பேசுனீங்க பாருங்க தம்பி, இந்த வார்த்தைலாம் என் நெஞ்சில அப்படியே நின்றுச்சு தம்பி. பார்த்து மேடம், பார்த்து. நெஞ்சில் நிற்கிற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி அங்கங்கே செப்பரேட்டாக வைங்க. ஒரே இடத்துல வச்சிருந்தா ஒசுக்குன்னு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. ஐயோ, இல்ல மேடம், நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கல்ல, நான் தான் பேசியிருக்கேன். உண்மையாவே நீங்க தான் தம்பி பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் பேசின வார்த்தைகள்லாம் திடீர்னு போய் அடிச்சிட போகுது மேடம். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ கூட உங்க நல்லதுக்காக தானே மேடம் பேசுறேன். அன்னை தெரசா நாட்டுக்கு முக்கியம். கண்டிப்பா தம்பி. சரிங்க மேடம், நான் கிளம்பட்டுங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை மேடம். மேடம், பவித்ரா கிட்ட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கணும். நீங்கள் பவித்ரா ஒரு நிமிஷம் இங்கே கேட் வரைக்கும் அனுப்ப முடியுமா? தம்பி, இவ்வளோ பெரிய மனசு இருக்கு, இவ்வளோ தூரம் பண்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது பவித்ரா உங்க கம்பெனியில் வேலை பார்க்குற, அப்படி இருக்கும்பொழுது அப்படி வேலை பார்க்குற ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு அப்படி டவுட் வரும்போது அதை உங்களுக்கு என்னன்னு சொல்ல மாட்டல தம்பி. தாராளமாக கூட்டு போய் கேளுங்க தம்பி. எனக்காகிட்டே ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை மேடம், ரேகா இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, அதனால அவங்கள்ட்ட பெரிய டவுட் இல்லை. பவித்ரா எப்போவோ ஜாயின் பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள்ட்ட மட்டும் டவுட் இருக்கு. பவித்ரா, தம்பிக்கு ப்ராஜெக்ட்ல ஏதோ டவுட்டா என்னன்னு போய் சொல்லிட்டு வாமா. சித்தி, நான் போக மாட்டேன். பார்த்தீங்களா மேடம், இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேலை பார்க்கலனாலும் உங்களுக்காக தான் மேடம் வேலையில் என்ன வச்சிருக்கேன். திறமை இருக்கோ இல்லையோ, உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதுனால தான் மேடம் வேலையில் வச்சிருக்கேன். தம்பி, ஆமாம் மேடம், உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் பவி தப்பு ரைட்டுன்னு பண்ணால் கூட அதை அனுசரித்து நான் போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு தாய்க்கும் இப்படிப்பட்ட குடும்பத்துக்கும் அவன் சம்பளம் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம். அக்கௌண்ட்டை வேணா மாற்றிடலாமா? சேலரி அக்கௌண்ட்டை மாற்றிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வேணா நான் மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா மேடம் பவித்ரா சேலரியா? தம்பி, இந்த ஐடியா கூட நல்லா இருக்க. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் மேடம். சேலரி அக்கௌண்ட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் பவித்ரா வெளில வரீங்களா? சேலரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வெளில வர மாட்டேன்னு சொன்னால் உங்கள் சித்திக்கு அப்புறம் போஸ்டிங் கொடுத்து ஆஃபீஸில் உட்கார வச்சிருவேன். சார், பவித்ரா வெளில வாங்கண்ணா. ஏய் விடு. விட முடியாது. நீ என்னோட எக்ஸ் லவர், ஃபியூச்சர் பொண்டாட்டி. அப்படி இருக்கும் பொழுது நான் கட்டி பிடிக்காம வேற யார் கட்டுப்பிடிப்பா? இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன். ரோடு வெளியில சித்தி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ இவ்வளோ நேரம் நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தல, அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்தா போது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணாலும் மாறினா போது, எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் அந்த கார்த்தி. இங்க பாரு, கையெடு. இப்போ எதுக்கு ட்ரெஸ் கொடுக்க வந்தேன்? வராதன்னு தானே சொன்னேன். நீ எதுக்குடி வெளில வரல? நான் ட்ரெஸ் கொடுக்க வருவேன், எனக்காக வந்து வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன். நீ சொன்னும் நான் வெயிட் பண்ணுமா? நான் சொன்னா நீ வெயிட் பண்ணும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஏமல்லாம பண்ற கார்த்தி. இங்க பாரு, அமைதியா இருந்த அப்படின்னா அமைதியா கிளம்புவேன். இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னா உங்க சித்திய தேவையில்லாம கூப்பிடுற வேலை இருக்கும். உங்களை கூப்பிட்டா அசிங்க அசிங்கமா பேசி என்ன கொண்டுருவாங்க. அசிங்க அசிங்கமா பேசினா திரும்ப பேசு. ஏன் நீ என்ன அசிங்கமானவளா? நான் அசிங்கமானவல்ல. அப்புறம் எதுக்கடி பயப்படுறேன்? அது என்ன லவ் பண்ற, என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ யா பாயை திறந்து சொல்லணும். அது வரைக்கும் என்னால யாருக்கும் எப்பவும் எந்த நியூஸும் தெரியாது. சொல்லவும் மாட்டேன். உன் கூட நிம்மதியா வாழ முடியலனாலும் பரவாயில்லடி, இப்படியோ வாழ்ந்துக்கிறேன். ஆனா நீயா சொல்லாம வெளியில நான் தெரிய விட மாட்டேன்டி. நீ என்ன மெயின்டைன் பண்றது? உனக்கு எனக்கு இருக்கிற லவ் வெளியில தெரியக்கூடாதுன்னு நானே மெயின்டைன் பண்றேன். ஆனா உன்னை அப்பப்போ இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தாண்டி இருப்பேன். விடு கார்த்தி, தெருவேன். தெருவா இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவையானதை எடுக்காம போக மாட்டேன். மனசுல எத்தனை பேருன்னு கேட்டா நான் ஒருத்தி தான்னு சொல்லணும்டா. அடி உன் மனசுக்கும் என் மனசுக்கும் எத்தனை தூரம்னு பார்த்தா நூலளவு கூட இல்லையடி. நீ என்னத்தான் விட்டு போகாத, போனாதான் உயிர் வாழாத. சூப்பர ஜோடி, சூப்பர சூப்பர ஆட்டம், சூப்பர ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாட்டா. ஒரு கிஸ் கொடு. முடியாது. கொடுக்குறியா இல்ல அன்னை தெரசா மேடமை கூப்பிடவா? என்ன பிளாக்மெயில் பண்றேன்? அப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவேன். ஒழுங்கா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாளைக்கு வர. அப்படிலாம் நான் வரமாட்டேன். ரிசப்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்றியா? ஏய், ரிசப்ஷனுக்கு வருவேன். நீ கொடுத்த ட்ரெஸ்லாம் போட்டு வரமாட்டேன். நீ நான் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டு வர. அப்படி போட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். நான் போட்டு வரமாட்டேன். சரி, போட்டு வரியோ வரலையோ அதுக்கு வேற மாதிரி ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டேன். அதை விடு. இப்ப கிஸ் கொடு. முடியாது. அன்னை தெரசா மேடம்,
அது உதட்டுல கொடுக்காம கன்னத்துல கொடுக்குறேன் ஓகே தான், பட் இன்னொன்று ஸ்ட்ராங்காக கொடு. முடியாது, போதும் கிளம்பு. இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன? ஒன்றுதான் கொடுப்பேன், கிளம்பிடணும். ஷோர் ஷோர். சரி, அப்படியே காதோரமாக ஒரு ஐ லவ் யூ சொல்ல. கார்த்தி, சத்தியமாக நான் உன்னை லவ் பண்ணலடி, உன் மேலே கொள்ள காண்டில் இருக்கேன். ஆனால் நீ ஐ லவ் யூ சொல்லணும், நான் கேட்கும் போதெல்லாம் மொத்தம் கொடுக்கணும். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ தான் பண்ணுறடி. பைத்தியம் பிடிக்க வைக்கிற கார்த்தி. அப்படி தான் பிடிக்க வைப்பேன். ஐ லவ் யூ சொல்லு, டைம் ஆச்சு, உன்னை காணன் வெளில வந்துடுவாங்க. ஐயோ, சொல்லு சொல்லுன்னு சொன்னேன். I love you. குட் கேர்ள்னா, பட் ஃபீலிங்ஸ் மிஸ் ஆகுது தான். இந்த டைமில் இந்த ஃபீலிங்ஸே ஓகே தான். சரி பவி, ஐ லவ் யூ, பட் அட் தி சேம் டைம் ஐ ஹேட் யூ. ஓடி ஓடி விளையாட வாடா, நீ ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது வாட்டி. ஏன் தீ மேல நின்னவள பூ மேல தள்ளுறிய, ஏனோ நீ என்னுயிர கண்ணால கிள்ளுறிய. என்ன தம்பி, வேலை முடிஞ்சிருச்சுங்களா? ஒரு அளவு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் இருக்கு, அது ரிசப்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க தம்பி. ஏன் தம்பி சஞ்சய்? என்ன ஏன் தம்பி சஞ்சய்லாம் கேட்குறாங்க? என்னப்பா, உன்னை நான் அப்படி கூப்பிடக்கூடாதா? இல்லை கூப்பிடலாம், திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சோ அப்படின்னு பார்க்குறேன். டவுட் இருந்தால் கூட சொல்லுங்க, கிளியர் பண்ணிடுறேன். டவுட்டா? இதுக்கப்புறம் டவுட்டே வராது தம்பி. ஏன்னா டவுட் வராத அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணும்பொழுது நம்மளும் அப்படித்தானே பண்ணணும். கொஞ்சம் தெளிவாக பேசுறீங்களா? தெளிவா தானே, நல்ல தெளிவா பேசிடுவோம். என்ன தம்பி, இதுக்கப்புறம் நான் தெளிவா பேசாம இருப்பேனா? என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. சந்திரவல்லி, இன்னும் என்னம்மா, அந்த தம்பி போய் வேலையை பார்க்க வேணாமா? நாளைக்கு வேற ரிசப்ஷனு. இல்லண்ணா, உன்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா தம்பி அதுக்கு ஐடியா கொடுத்துட்டாப்ல, அதான் தம்பி மூலியமாவே கேட்டுடலான்னு. அதான் என்ன விஷயம்னு கேட்குறேன், நீங்கள் டைரக்டாகவே பேசலாம் என்கிட்ட. என்ன தம்பி தான் டைரக்டா பேசலாம்னு இருந்துச்சு, டைரக்டாவே பேசிடுவோம். ஏன் தம்பி, எங்க அண்ணன் மேல உங்களுக்கு அவ்வளோ மரியாதை, எங்க அண்ணன் குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறை, ஒரு பிள்ளையா இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிறீங்க. ஏன் இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு மேல ஒரு படி மேல இருந்தே பாத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்க அண்ணனுக்கு ஒரு சில விஷயத்துல நீங்க யோசனை சொல்லக்கூடாதா? அத்தை ஏதோ புடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு, என்ன பேச போதுன்னு தெரியலையே. இல்லைங்க, எனக்கு புரியல, என்ன விஷயம் சொல்ல வரீங்க? என்ன அவருக்கு நான் சொல்லணும்? வேற என்ன தம்பி பெருசா கேட்டுற போறேன். எங்க அண்ணனை நானும் இளமரா காய்மறையா கேட்டு பார்க்கறேன், ஒன்றும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. சொல்ல போனா உங்ககிட்ட சொன்னா ஒரு முடிவு சொல்லுவாருன்னு தான். ஏங்க, நான் அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் அவர் இல்லைங்க. அவர் எடுக்கிற முடிவே எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். இருந்தாலும் குழப்பத்துல இருக்காரு தம்பி, அதனால தான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். நான் என்னத்த பெருசா பேசிட்டு போறேன். இந்த வீட்டுல முத பொண்ணு நந்தினி இருக்காளே, அவளையே என் பையன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் இருந்தோம். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை அவளுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துருச்சு. ஏடி ரத்னவல்லி, என்னம்மா, நானும் எவ்வளோ தடவை வந்ததுலேருந்து உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ தான் பதில் சொல்லலையே. அண்ணன் கிட்ட கேளுன்ற, நீ தான் கேட்க மாட்டேறியே. அதான் அண்ணன் மேலே தம்பி ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு, அண்ணன் குடும்பத்து மேலேயும் தம்பி நல்ல மரியாதை வச்சிருக்காரு. அதான் தம்பியை விட்டாச்சும் என் சார்பா பொண்ணு கேட்க சொல்லுவோமேன்னு இப்போ தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல என்னம்மா தப்பு? இப்போ பேசுற பேச்சா சந்திரவல்லி இது? சொல்லு, இப்போ பேசுற பேச்சா? நீ பேச வரதை நான் புரிஞ்சுக்கிட்டு தானே எதுவாக இருந்தாலும் நந்தினி ரிசப்ஷன் முடியட்டும்னு சொன்னேன். ஏன்னா நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்கறேன். எப்படியும் கீர்த்தனாவுக்கு தானே அடுத்தது மாப்பிள்ளை தேட போறேன். நீ பொறுமையா கூட கல்யாணம் பண்ணி கொடு, அதுல நான் ஒன்றும் குறை சொல்ல. ஆனா என் அண்ணன் பொண்ணு என் பையனுக்கு தான் அப்படின்னு ஒரு அச்சாரம் வாங்கணும்ல. நானு என் அண்ணன் மகன் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை உங்ககிட்ட கேட்கறேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், யாரும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. அதான் இந்த வீட்டு மேல மரியாதையும் பாசமும் மதிப்பும் வச்சிருக்கிற ஒரு பையன் சொன்னாலாச்சும் உங்க மண்டையிலலாம் ஏறுதான்னு பாப்போன்னு கடைசியா சஞ்சய் தம்பிகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏன் தம்பி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? இல்ல எனக்காக தான் நீங்க இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இல்லைங்க, இது உங்க குடும்ப விஷயம்ல, இதுல நான் என்ன சொல்ல முடியும்? ஏன் தம்பி, எங்க அண்ணன் வீட்டுல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் கலந்துக்கிறீங்க. சொல்ல போனா என் அண்ணன் குடும்பத்துல எல்லாரும் ரோஹித் மாப்பிள்ளையை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரியே தான் உங்களையும் பாக்குறாங்க. ரோஹித் தம்பி சொன்னா ஒரு வார்த்தைக்கு எப்படி மறுப்பு சொல்லாம இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு தான் தம்பி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி, உங்க வார்த்தைக்கு இந்த வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் உங்களை விட்டு பேச சொல்றேன். ஏன் தம்பி, கீர்த்தனாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா என்ன? ஏங்க, நான் பயந்தல்ல அதே மாதிரியே தான் நடந்துருச்சு. தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது பேசிடுங்க.
ஏன் சந்திரவள்ளி, பிள்ளைங்க விருப்பம் ஒண்ணு இருக்குல்ல, அதுங்க விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ன்றத நந்தினி விஷயத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது இப்ப திடீர்னு கல்யாணம் பேச்சு பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளைய நல்லபடியா நாளைக்கு தான் கரை சேர்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ அடுத்த பிள்ளை விஷயத்துக்கு வர. ஏன்னா பிள்ளைங்க விருப்பம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்றியே, அப்படின்னா வேற ஏதாவது யோசிச்சிருக்கியா என்ன? இல்ல கீர்த்தனா வேற ஏதாவது யோசிச்சிருக்காளா? இல்ல கீர்த்தனா யாரையாவது மனசுல நினைச்சிட்டு இருக்காளா? நீ தான் அப்படி பொண்ணுங்களை வளர்க்க மாட்டியன்ன. எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு கட்டுப்பாடா பொண்ணுங்களை வளர்ப்பன்னு நம்ம ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஊரே முத்தையா வளர்க்குற மாதிரி தான் பொண்ணுங்களை வளர்க்கணும்னு பேசிட்டு இருக்குமே என்ன? இங்கே பாருங்க சஞ்சய் தம்பி, எங்க அண்ணனை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. பொண்ணுங்களை அவ்வளோ கட்டுப்பாடா வளர்த்தவரு. பொண்ணுங்க தலை குனிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும், எந்த ஆம்பளை பிள்ளைகள்ட்டையும் பேசக்கூடாது, அப்படி பேசினா கூட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு எங்க அண்ணன் பார்த்து பார்த்து வளர்த்தாரு. ஆம்பளை பிள்ளைக்கான தைரியம் தன்னம்பிக்கைலாம் கொடுத்தாரு. இருந்தாலும் பொண்ணுங்க ஒழுக்கத்துல சரியா இருக்கணும்னு சொல்லி 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 வளர்த்தவரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நந்தினியும் வளர்ந்தா, அதுக்கேற்ற மாதிரி தான் கீர்த்தனாவும் வளர்ந்துருப்பான்னு நான் நம்புறேன். அதே மாரி நந்தினியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேக்குறீங்களா? அப்பா உசுறு இல்லையா தம்பி, அதனாலதான் கல்யாணம் கூட அந்த பிள்ளை பண்ணிக்கிச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எங்க வீட்டு பொண்ணு நல்ல பொண்ணா வீட்டிலே தான் இருந்திருக்கு. அவளா எந்த வாழ்க்கையும் தேடி போலையே. அவ ஏதோ காத்துட்டு இருந்ததுக்கு பலனா நம்ம தம்பி தேடி வந்துட்டாப்ல நந்தினிய. தேடி வந்தப்ப கூட நந்தினி ஒத்துக்கலையே. எங்க அப்பா சம்மதம் இருந்தாதான் நீங்க தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உங்களை ஏத்து பண்ணு. எங்க அண்ணன் வளர்ப்புல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னால நந்தினி. ஏன் தம்பி இப்படிப்பட்ட வளர்ப்பு எங்க அண்ணனோட வளர்ப்பு. தாலி கட்டிட்டாலும் அவனை நான் புருஷனா ஏத்துக்க மாட்டேன், எங்க அப்பா சொல்லாம நான் வாழ மாட்டேன் நந்தினி ஸ்ட்ராங்கா நின்றுருக்கானா எங்க அண்ணன் எப்படி பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கிருப்பாருன்னு பாருங்க. எங்க அண்ணன் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவர் தம்பி. பாவம் நந்தினி விஷயத்துல ரொம்ப நொந்து போயிட்டாரு. பொண்ணு நம்மளுக்காக இப்படி பண்ணிட்டாளுன்னு சொல்லிட்டு. அதனால கீர்த்தனாவை இன்னும் பார்த்து பார்த்து தான் வளர்த்துருப்பாரு. கீர்த்தனா அவர் கட்டுப்பாட்டுலேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டானா பாருங்களேன். அப்படிப்பட்ட வளர்ப்புல வளர்ந்த பிள்ளைய என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பா தம்பி? இல்ல எங்க அண்ணன் சொல்றாரு பொண்ணுங்க விருப்பம் முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல கீர்த்தனா யாரையாவது ஆசைப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கவா முடியும்? என்ன தம்பி இவ்வளவு பேசுற அமைதியா இருக்கீங்க? அப்பவே சொன்னேன் நம்ம விஷயத்த பேசிடுன்னு. இப்ப நீ எப்படி பதில் சொல்வன்னு எனக்கு யோசனையா இருக்கு. எனக்கு சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு? எனக்கு நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. எனக்கு என்ன ஆட்சேபணம் இருக்க போகுது? உங்கள் அண்ணன் பொண்ணுங்க மேலே உங்களை தாண்டியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எப்படி பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்காருன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணனுக்கு எது சரின்னு படுதோ அவர் அந்த முடிவெடுக்க சொல்லுங்கள். இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்ல தம்பி, அப்படி ஏதாவது கீர்த்தனா மனசுல இருந்துருமான்னு நான் நினைக்கிறேன். அவ எதுவும் நினைக்க மாட்டா. எங்க அண்ணன் நல்லபடியா தான் வளர்த்து ஆளாக்கியிருப்பாரு. அப்படி ஏதாவது இருந்தா எங்க அண்ணன் திரும்ப நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட மாட்டாரா? சரி தம்பி, இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ஆகாஷ்க்கு கீர்த்தனாவை தாராளமா அவர் கொடுக்கலாம்ல. ஆகாஷ்க்கு என்ன குறை? உங்க வாயால சம்மதம் அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் யோசிப்பார்ல. என்ன கேட்குறதுக்கு இதில் என்னங்க இருக்குது? அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளேங்கும் என்னை கொல்வாயோ, உன் காதல் சொல்வாயோ. இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும். நீ பிரிந்தால் உலகம் உருகும் மெழுகாகும். வார்த்தையொன்றிலே வாழ்க்கை தந்திட. தம்பி சொல்லுங்கள் சார். தம்பி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா? சார் நீங்கள் எல்லாமே என்கிட்ட பேசியிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் இந்த வீட்டில் நான் இருந்த காலத்தில் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் ஒரு நல்ல பாண்டிங்கில் வந்தேன். அப்படி நான் பழகின 2 நாள்லே என்கிட்ட நீங்கள் எல்லாம் நல்லது கெட்டதையும் சொல்லியிருந்திருக்கீங்க. என்னதான் உங்கள் தங்கச்சி மேலே உங்களுக்கு மனசு வருத்தம் இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி விசேஷத்துக்கு வந்து நின்னாதான் மரியாதையாக இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு இவ்வளோ தூரம் நிற்க வச்சுருக்கீங்க. கோவம் இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சின்ற பாசம் தானே சார் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நம்ம பொண்ணு விசேஷத்துக்கு நம்ம தங்கச்சி வந்து நிற்கணும்னு நினச்சிங்கல்ல சார். அப்படிதான் சார் அவங்களும் நினைக்கிறாங்க. தான் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனால் உறவு விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு. இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். நீங்கள் 2 பேரும் யோசிச்சு எது நல்லதோ அந்த முடிவெடுங்க. தம்பி நான் அப்படி கேட்கல, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா? என்னென்ன தம்பியை திரும்ப திரும்ப கேட்குறேன்? தம்பி தான் சொல்லிடுச்சே தாராளமா நீங்க பொண்ணு கட்டிக்கோங்க, உங்க அண்ணனுக்கு விருப்பம் தான் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் முடிவை நீ தான் சொல்லணும். தம்பி அண்ணா இங்க பாரு, எனக்கு முடிவு சொல்லு. உன்னை மீறி கீர்த்தனா தான் ஏதாவது சொல்லிட போறாளா, இல்ல அண்ணி அம்மா வந்து ஏதாவது சொல்ற போறாங்களா? சந்திரவள்ளி திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பேச வேண்டிய பேச்சா இது? இப்ப பேச வேண்டிய பேச்சு ஒண்ணு. நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். இதுல எதுவும் தப்பு இல்லையே. நீ எனக்கு பதில சொல்லி வை. கல்யாணத்தை நான் ஒன்னும் அவசரப்பட்டு இப்ப பண்ண சொல்லல. கல்யாணம் பொறுமையா தானே பண்ண சொல்றேன். நந்தினிக்கு ரிசப்ஷன் முடியட்டும், ஏன் அவ வாழட்டும். எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணாலும் என் பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லு.
அந்த நிம்மதியோட நான் இருக்கேன். இல்ல நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னா தங்கச்சி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கணுமா? யாருக்கா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு யோசிச்சு தான் சொல்ல முடியும். அதான் எப்ப சொல்ற முடிவு அதையும் சொல்ல. நந்தினிக்கு ரிசப்ஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரிண்ணா, இது போதும் இது போதும். நீ முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டல்ல, அது போதும். நான் வெயிட் பண்றேனே. நந்தினிக்கு ரிசப்ஷன் முடிஞ்சோடனே சொல்றேங்கிற. இப்போ இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் காத்திருக்கிறேன், அதுல ஒன்றும் இல்லை. என் அண்ணன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும், அவ்வளோதான். விதியின் கைகளோ வானம் போன்றது, புரியும் முன்னமே மனம் சாம்பலாகுது. தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி. என்னடா இவ்வளோ தூரம் வழி அனுப்பி நன்றிலாம் சொல்ல வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பின்ன நன்றி சொல்லணும்ல. புரியல. இல்லை தம்பி, கீர்த்தனாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அதை பற்றி பேசணும்னு நான் ஆர்வமாக தான் இருந்தேன். ஆனால் அதுக்கான தைரியம் இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் என்ன முடிவு சொல்ல போகிறாரு, எப்படி எடுத்து பாருன்னு நான் அப்படியே 2 நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தைரியம் கொடுத்தது நீங்கள் தான் தம்பி. எப்படின்னு கேட்குறீங்களா? என்னடா ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போனவரை ரொம்ப நேரமாக காணமே, மேலே காப்பி எடுத்துகிட்டு போனவளையா ஆளை காணமேன்னு பின்னாடி வந்து பார்த்தா அங்கதானே காத்திருந்தது விஷயம். சே கண் கொள்ளா காட்சி தம்பி. இந்த சந்திரவல்லிய யாரும் எதிர்த்து பேசுனதில்ல. அப்படி எழுத்து பேசினவங்கள இந்த சந்திரவல்லி சும்மா விட்டதில்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அங்கே 2 பேர் எப்படிலாம் இருந்தோன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேரால் இந்த கான்செப்ட் ஏற்றுக்க முடியுமா இல்லை முடியாமல் போகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் கான்செப்ட். நான் எப்படி யோசிச்சு வச்சிருக்கணும் அப்படி தான் இந்த ஸ்கிரிப்டை மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி யோசிச்ச விஷயங்க. சஞ்சய் கீர்த்தனோட ஸ்கிரிப்ட் இன்னுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகியிருந்திருக்கும். அடிக்கடி விட்டு விட்டு வீடியோ போடுறதுனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போது கார்த்திக் சஞ்சயோட ஸ்கிரிப்ட் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுலேயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் நிறைய இருக்குது. கௌதம் ஸ்கிரிப்டை மூவ் பண்ண மாட்டேன்னு கேட்குறீங்க. கௌதமும் ரோஹித்தும் 2 நாளாக கான்செப்டுக்குள்ளே வரல. ஏன் அப்படின்னா எங்கள் 2 பேர் ஸ்கிரிப்ட் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி ஒரு எபிசோட் வருதா இல்லை அந்த எபிசோட் கூடவே அப்படியே மூவ் ஆகி ரிசப்ஷன் எபிசோடு வருதா அப்படின்றது நான் வீடியோ எடுக்கிற டைமிங்கை பொறுத்து தான். அதனால இதுக்கப்புறம் உன்னை தேடிலையும் ரிசப்ஷன் எபிசோடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் திரும்ப திரும்ப ப்ராப்ளம்னு சொல்கிறது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நான் சார்ஜ் போட்டுட்டு ரிமூவ் பண்ணும்பொழுது தெரியாமல் கீழே போட்டுட்டேன். மொபைல் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. மொபைல் உடஞ்சி போச்சு. சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளே இருந்த வீடியோவையும் என்னால் எக்ஸ்போர்ட் போட்டு எடுக்க முடியல. கால்ஸ் வர்றது அட்டன் பண்ண முடியல. ஒன்றுமே இல்லை. மொபைல் அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. பாதி ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சு, பாதி ஸ்க்ரீன் மட்டும்தான் இருந்துச்சு. வீடியோ டெலிட் ஆகலை, எடுத்த வீடியோ உள்ளே தான் இருந்தது. பட் நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கெலாம் அந்த மொபைல் தான் தேவைப்பட்டுச்சு. மொத்தமாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஒரு 3 ஸ்டோரி எடுக்கிறோமா, 3 இல்லை 4 ஸ்டோரி எடுக்கிறோமா. இந்த 4 ஸ்டோரியோட பேக்ரவுண்டு, ஸோ மியூசிக்கு, இது எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள் மனநிலைமை எப்படி இருந்திருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் நீ 10 நாள் அவ்வளோதான். எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒன்று புது மொபைல் எடுக்கணும், இல்லை இந்த மொபைலில் இருக்கிறதுலாம் வேற ஒரு மொபைலுக்காச்சும் எடுக்கிறோம் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், மண்டை வழியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மொபைல் கடைக்கு போயிட்டு எனக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுங்க, டிஸ்பிளே மாற்றினா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாதுல்ல, எனக்கு பேக்கப்லாம் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டு அந்த அண்ணா நான் ஆர்டர் போட்டு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ளீஸ் எனக்கு நைட்குள்ளே வர வச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னு நான் டிஸ்பிளே கேட்டேன். அதனால எனக்கு அந்த டிஸ்பிளே வந்து வெளியூர்லேருந்து வர வச்சு அதுக்கப்புறம் மாற்றி தரமா, எப்படியாவது நைட்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மொபைல் சொன்னாங்க. ஆனால் எனக்கு காலையில் தான் மொபைல் கையில் கிடச்சிது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்பிளே மாற்றினா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டிஸ்பிளே வந்து கட்டி தருவாங்க. அப்படி தான் தந்தாங்க. ஒரு 2 hours 3 hours ரிமூவ் பண்ணாதம்மா, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீ ஏதாவது ஒர்க் பார்க்கணும்னா அதில் பாரு, பிரச்சனை இல்லை, பட் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணாதுன்னாங்க. நான் எடிட் பண்ண கொடுமை எனக்கு தாங்க தெரியும். இப்படி தான் என் கையில் மொபைல் வந்துச்சு. இந்த 3 ரப்பர் பேண்டுக்கு நடுவில் கை வச்சு இந்த இடம் இப்படி தள்ளி அந்த இடம் அப்படி தள்ளி சாங்கை கட் பண்ணி என்னால் முடியல. சீரியஸாக இந்த விஷயத்தை நான் வந்து சேடாக தான் பேசணும். நான் சேடாக பேசுறதுக்குலாம் இல்லைங்க. ஏன்னா ப்ராப்ளம் வந்து லோடிங்லேயே இருக்குது, நான் அவுட்புட் எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ இதான் என் லைஃப்பில் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, அதுக்குன்னு எந்த இடத்துலையுமே நான் வெக்ஸ் ஆகி உட்காந்தது கிடையாது. சரி ஓகேன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எடிட்டிங் மிஸ்டேக், ஸோ வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் அப்போவுமே வந்து ஒட்டினது கொஞ்சம் சரியில்லை. அவங்க ஒட்டினது வந்து டிஸ்பிளேல மைக் கொஞ்சம் சரியில்லாமல் ஓட்டிட்டாங்க. மைக்கில் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்ட் வருது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும் வீடியோவில் என்ன சவுண்டு கேட்க போகுது அப்படிங்கிறது. நான் ஒரு அளவு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி U1 எடுத்திருக்கேன். அது என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து எடிட் பண்ண முடியுதான்னு தெரியல. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு, எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா U1 இன்னைக்கு கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்.
இதுதாங்க இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன். இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னால் என்னம்மா உனக்கு மட்டும் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரச்சனையை நான் சொல்லி தானே ஆகணும். ஏன்னா நேற்று காலையில் கமிட்மெண்ட் கொடுத்து நான் போஸ்ட் போடுற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மொபைல் உடஞ்சி எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். அது மட்டும் நான் அடிக்கடி எனக்குள்ளே நானே சொல்கிற ஒரு வேத மந்திரம். அப்போவுமே இந்த டிஸ்பிளே வந்து ஒட்டிட்டாங்க. மேலே ஓட்டின டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏர்ஜென்ட்டுக்கு வேலை பார்த்து கொடுத்தா இப்படி தான் ஆகும் அப்படின்னு அந்த அண்ணனே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே கழுவி ஊற்றினா நம்மளுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாமா, திரும்ப ஒரு வாட்டி ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் வந்து உனக்கு ஸ்பீக்கர் இறையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் சாங் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி இறைச்சல் சவுண்ட் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதனால் வந்து நான் இப்போ மொபைலெல்லாம் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி உள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் மொபைல் கடைக்கு போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி அதை ரீசெக் பண்ணி ஸ்க்ரூலாம் டைட் பண்ணி ஓட்டிட்டு வரணும் டிஸ்பிளேவை. ஓகேங்க, இதான் ரீசன் இது வீடியோ போடாததுக்கு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொபைலை நைட்டுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொடுத்துருவேன். எத்த வீடியோவையும் கொடுக்க முடியலன்றதான் என்னோட பெரிய வருத்தம். சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டுட்டீங்களா? வேறு என்னங்க பண்ணுறது? உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் ஏன் வீடியோ போடல, ஏன் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். சஞ்சய் கார்த்திகோட ஸ்கிரிப்ட் மூவ் ஆனதை பார்த்துருப்பீங்க. சஞ்சய் கதை சேடாக போகுதுன்னு உடனே வந்து கோவப்படாதீங்க. சஞ்சய் கதை கண்டிப்பாக நல்லா தான் போகும். எனக்கு ரொம்ப நெகட்டிவாலாம் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகவும் வராதுங்க. அது வந்து பர்சனலி டிஃபால்ட்டு. தென் வந்து கார்த்திக் ஸ்டோரி எடுத்துருக்கிறப்பவும் சஞ்சய் ஸ்டோரி எடுத்துருக்கிறப்பவும் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது இறையிற சவுண்ட் மாதிரி கேட்டிருக்கோம். அது என்னென்னா மிஷின் பக்கத்தில் வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின் போடுறது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படிக்கட்டுக்காக அந்த கம்பி போட்டுட்ருக்காங்க. அந்த ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. நான் வீடியோக்கு வாய்ஸும் கொடுத்துட்ருக்கேன். எல்லா பிரச்சனையும் நேற்று இருந்துச்சு. அதனால தான் பேக்ரவுண்டில் வந்து அந்த இறையிற சவுண்டு, அந்த ட்ரில் போடுற சவுண்டு இது எல்லாமே கேட்டிருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். ஏன்னா பல தடைகள் இல்லை, பல தடைகள் தாண்டி எடுத்த வீடியோ இது. முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் ஃபுல்ஃபில்லாக கொடுத்துடலாம். So thank you. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா